ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்தை பார்த்த நீ உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் இந்த விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்படலாமா? கவலைப்படக்கூடாது, தெரிந்ததா? ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றும் ஏற்கனவே பார்க்காததோ எதுவும் கிடையாது. பிரச்சனை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த ஒன்றுதான். எல்லா நேரமும் நீ பார்த்த ஒன்றுதான். நீ என்னிடம் வந்து சொல்லாதே, நான் கஷ்டமே பார்த்தது இல்லை, எனக்கு இதெல்லாம் நடக்கும் என்று தெரியாது, இப்படியெல்லாம் என்னிடம் சொல்லாதே. ஏனென்றால் நிறைய பிரச்சனைகள், நிறைய அவமானங்களை பார்த்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது வந்திருக்கிறாய். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நடக்கிறது. இந்த கஷ்டத்தில் இருந்தும் கண்டிப்பாக நீ மீண்டு வந்து விடுவாய். உன்னுடைய மன உளைச்சல்கள் எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும். அதனால் இதெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா, அதெல்லாம் நடக்குமா என்று என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே கொள்ளாதே. ஏனென்றால் நீ குழப்ப என்ன நடக்கும்? நீயே சொல் பார்க்கலாம். என்ன நடக்கும்? குழப்ப கஷ்டங்கள் தான் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வர வேண்டும் என்றால் நீயும் ஏதாவது ஒரு முயற்சிகளை எடுத்து வைக்கத்தான் வேண்டும். சரி, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை என்னிடம் சொல். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து கிடைக்கிற மாதிரி நானும் கண்டிப்பாகவே செய்வேன். தோல்விகள் எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல. ஐயோ, நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமே, இனிமே ஒவ்வொரு முறையும் தோல்வி என்ற ஒன்றை பார்த்துட்டு தான் இருப்போமோ? அப்படின்லாம் ஒரு பொழுதும் நினைச்சிடாத. காலம் என்றுமே உன் பக்கமே. காலம் இப்பொழுது அல்ல, எல்லா விஷயத்திலும் உன்னுடைய பக்கமே தான் இருக்குமே தவிர உனக்கு நிச்சயமாக ஒரு பொழுதும் ஒரு நாளும் சரி தோல்விகளை கொடுக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். நீ அதிகமாகவே என்ன தெரியுமா யோசிக்கிறாய்? மனம் சரியில்லையே, என்ன செய்வோம் இப்படியே ஏதாவது விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டேதான் இருக்கிறாய். இதனால் உனக்கு தேவையில்லாத குழப்பங்கள் வருகிறது. அதற்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். தனிமையை என்றும் விரும்பாதே. தனிமை உனக்கு சரியில்லாத ஒன்று. தனிமை எப்பொழுதுமே எல்லோருக்கும் ஒத்து வரும் என்பதை சொல்ல முடியாது. தனிமைகள் எப்பொழுதும் தேவையில்லாத யோசனைகளை தான் உண்டாக்குமே தவிர தேவையுள்ள விஷயங்களை தனிமை எப்பொழுதும் சொல்லாது. புரிந்ததா? தனிமை எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை தான் யோசிக்க வைக்குமே தவிர ஒரு விஷயம் யோசிக்க வேண்டும் என்று நீ தனிமையில் அமர்ந்தாயானால் அது பல விஷயத்தில் போய் விடுமே தவிர எப்பொழுதும் அது நல்ல விஷயத்தில் போய் விடாது. அதனால் உனக்கும் தனிமைக்கும் ஒத்து வராது. தனிமையில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசித்து கொண்டே இருக்கவே வேண்டாம். நீயாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை யாரிடமும் கேட்டு இதை செய்யணும் அதை செய்யணும் என்று செய்யாது. உனக்கு சரி என்று தோன்றினால் செய், சரி இல்லை என்று தோன்றினால் செய்யாதே. அது உன்னுடைய வாழ்க்கை. இதை யாராலும் எப்பொழுதும் கேட்கக்கூட முடியாது. புரிந்ததா? நீ நம்பிக்கை வைத்து செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி என்ற ஒன்றை நீ சூடுவாய். அதே போலவே அதிகமாக யோசிக்க அந்த வெற்றி கூட தூரமாக தள்ளித்தான் போகும். புரிந்ததா? ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக சிந்திக்கும் பொழுது என்ன தோன்றும்? அதை நீயே சொல் பார்க்கலாம். என்ன தோன்றும்? ஒன்றுமே தோன்றாது. நீ தனிமையில் இருக்க அதிகமாக ஆசைப்படுகிறாய். எப்போ பார்த்தாலும் 4 சவுத்துக்குள் அடைந்து கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறாய். அப்படியே உனக்கு தேவையான விஷயத்தை பற்றியுமே நீ யோசித்தாலும் சரிதான். அது ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கிறாயா? வேறொரு விஷயத்தை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அப்படியே யோசிக்க போயிடுறாய். அப்படியே கண் கலங்குகிறாய். இதெல்லாம் தேவையா? தனிமையில் இருப்பதை விடு. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட நாட்களை மறந்துவிடு. அடுத்தவர்கள் என்ன பேசினாலும் காதில் வாங்காதே.
இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருந்தாயானால் கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும். அதே போல மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்பதற்காக உனக்கு பிடித்த விஷயத்தை ஒரு நாளும் ஒரு பொழுதும் இழந்து விடாதே. உனக்கு பிடித்த விஷயம் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எந்த விஷயமாக இருந்தாலும் அது நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் என் மீது பாரத்தை போட்டு நீ செய். நீ தேடும் ஒவ்வொன்றும் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு நடத்தி உன்னை வாழ வைப்பேன். நிறைய நாள் தோற்று போய்விட்டோமே, இதற்கு மேலும் நாம் அப்படிதான் தோற்று போவோமோ, எந்த ஒரு காரணம் கொண்டும் நாம் ஜெயிக்க மாட்டோமோ என்று ஒருபொழுதும் நினைக்காதே. ஏனென்றால் நீ ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு பகலிலும் நீ எதற்காக அழுதாய், என்ன விஷயத்திற்காக கண் கலங்கினாய், யாரெல்லாம் உன்னை தூற்றினார்கள், என்ன விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் தவறாக நடந்தது என்று அனைத்துமே எனக்கு தெரிந்த ஒன்றுதான். அதனால் நீ எனக்கு எதுவும் சொல்லவே வேண்டாம். புரிந்ததா? புரிந்து தெரிந்து ஒவ்வொன்றாக அற்புதமாக நடந்து கொள். நீ எந்த அளவுக்கு தெளிவான மனதோடு நடக்கிறாயோ, எந்த ஒரு விஷயத்தை ஆசையாக செய்கிறாயோ, அதெல்லாம் கண்டிப்பாகவே உனக்கு நல்லதொரு பயனை தான் தருமே தவிர சில விஷயங்களை யாருக்காகவும் விட்டு விடாதே. நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னும் பின்னும் எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நமக்கு இது நடக்கவில்லையே என்று நினைத்து கவலைப்படவே வேண்டாம். புரிகிறதா? உனக்கு பிடித்ததையும் செய்வேன், உன்னுடைய வாழ்வுக்கு ஏற்றதையும் நான் செய்வேன். அவசரப்பட்டு எல்லாவற்றையும் நீ இழப்பதை விட பொறுமையாக இருந்து காலம் கைகூடும் பொழுது எல்லா விஷயத்தையும் நீ செய். அதுதான் உன் வாழ்க்கையில் சிறந்த ஒரு வழியாக இருக்கும். இன்று உன்னால் சில விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் பொறுமையாக இரு. அது இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு நிச்சயமாக தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் தைரியத்தை உண்டாக்கு. எதுவாக இருந்தாலும் அழுது கொண்டே இருக்க வேண்டும். தவறு நடக்குமோ என்று நினைக்காமல் நல்லது நடக்கும். எல்லாமே வாழ்க்கையில் சிறப்பானதாகத்தான் இருக்கும். கூடிய விரைவில் உன்னுடைய சந்தோஷம் எது என்று எனக்கு தெரியும். அந்த நிச்சயமாக அந்த சந்தோஷமான விஷயம் உன் வாழ்வில் நடக்கும். இது யாராலும் எப்பொழுதும் எந்த ஒரு நாளும் தடுக்கவோ முடியவே முடியாது. எதிர்பார்த்தது உனக்கு இன்று நடக்கவில்லையா, அதனால் சோர்ந்து போகாது. இன்று நடக்கவில்லை என்றால் என்ன, நாளை நடக்கும், நாளை மறுநாள் நடக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும். உன்னுடைய ஆசைகளை மட்டும் யாராவது தடுத்தார்கள், கண்டிப்பாக யார் தடுக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒன்றை இழப்பார்கள். அது மட்டும்தான் உண்மை. புரிகிறதா? கவலை வேண்டாம், கண்ணீரும் வேண்டாம். உனக்கு தேவைப்படும் எல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக கிடைக்கும். நீ எந்த தவறும் செய்யவில்லை. யாராவது வந்து உன்னிடம் நின்று நீ தவறு செய்தாய், அதனால் தான் இப்படியெல்லாம் என்று சொன்னார், அதெல்லாம் ஒரு பொழுதும் காதில் வாங்காதே. உன்னுடைய தேவைகள் என்னவென்று நான் அறிந்து எல்லாமே செய்வேன். சிரித்து சந்தோஷமாக இரு. சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயத்தை பார்க்க ஆவலோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் முகத்தில் கரியை பூசுவது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லாம் தப்பாக எதிர்பார்க்கிறார்கள் அல்லவா? இது நடக்கட்டும், அது நடக்கணும், தப்பான விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பத்தியா? இது எல்லாமே அப்படியே நேர்மாறா உனக்கு நல்லது நடக்க போகுது. நீ நம்பிக்கையோடு இரு, சிரித்து சந்தோஷமாக இரு. காலம் முழுவதும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் நான் இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.